நான் 300 வட்டமும் மணிங்க. சாணி பாசி கரைசல் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது. கலக்கற விவசாயிகள் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க, எளிமையான முறையில பயன்படுத்திக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா கிடைச்சிருது. மல்டிபிள் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு உயிர் உரம் அப்படின்னு எது வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்குறோம். இது நம்ம இந்த சாணப்பாசி கரைசல 1 லிட்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். செலவும் கிடையாது. தொழில்நுட்பம் பயன்படுத்திக்கிட்டா ஈஸியா இருக்கும். இதை வச்சு நீங்க அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கிறீங்க. இது வந்து என்ன கரைசல்? இது வந்து வேப்பமுள்ள கரைசலுங்க. இது பல கரைசல், அது பூச்சி வெட்டி கரைசல். அங்க தொட்டியில போட்டிருக்கிறது அது அனைத்து வகையான நுண்ணோட்டம்ங்க. இதுல அனைத்து வகையான புண்ணாக்கு, இலதலைகளுங்க, பல அனைத்து வகையான கரைசல்களும் இதுல இருக்குது. இதுல இருக்குது. இது அப்படியே நம்ம எத்தனை லிட்டர் காட்டு? நாங்க 1000 லிட்டருங்க. 10 நாளைக்கு ஒரு 1000 லிட்டர் மண்ணு போய்கிட்டே இருக்கு. குடுக்கறதுனால மண்ணெல்லாம் நல்லா இருக்கு. மண்ணு நல்ல லூசா இருக்கு, பொதுபொதுப்பு இருக்குது. மண்புழுக்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்ப மண்ணில் உள்ள சத்த போல செடிக்கு எடுத்து கொடுக்குது. நோய் தாக்குதல குறையுது. நம்ம இலைதலைகள் அனைத்தும் போட்டாச்சு. இலைதலையெல்லாம் அந்த பக்கம். இலைதலையெல்லாம் அந்த சைடுங்க. இதுல புண்ணாக்கு கரைசலுக்கு நான் 300 வட்டமும் மணிங்க. சாணி பாசி கரைசல் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது. கலக்கற விவசாயிகள் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க, எளிமையான முறையில பயன்படுத்திக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா கிடைச்சிருது. மல்டிபிள் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு உயிர் உரம் அப்படின்னு எது வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்குறோம். இது நம்ம இந்த சாணப்பாசி கரைசல 1 லிட்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். செலவும் கிடையாது. தொழில்நுட்பம் பயன்படுத்திக்கிட்டா ஈஸியா இருக்கும். இதை வச்சு நீங்க அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கிறீங்க. இது வந்து என்ன கரைசல்? இது வந்து வேப்பமுள்ள கரைசலுங்க. இது பல கரைசல், அது பூச்சி வெட்டி கரைசல். அங்க தொட்டியில போட்டிருக்கிறது அது அனைத்து வகையான நுண்ணோட்டம்ங்க. இதுல அனைத்து வகையான புண்ணாக்கு, இலதலைகளுங்க, பல அனைத்து வகையான கரைசல்களும் இதுல இருக்குது. இதுல இருக்குது. இது அப்படியே நம்ம எத்தனை லிட்டர் காட்டு? நாங்க 1000 லிட்டருங்க. 10 நாளைக்கு ஒரு 1000 லிட்டர் மண்ணு போய்கிட்டே இருக்கு. குடுக்கறதுனால மண்ணெல்லாம் நல்லா இருக்கு. மண்ணு நல்ல லூசா இருக்கு, பொதுபொதுப்பு இருக்குது. மண்புழுக்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்ப மண்ணில் உள்ள சத்த போல செடிக்கு எடுத்து கொடுக்குது. நோய் தாக்குதல குறையுது. நம்ம இலைதலைகள் அனைத்தும் போட்டாச்சு. இலைதலையெல்லாம் அந்த பக்கம். இலைதலையெல்லாம் அந்த சைடுங்க. இதுல புண்ணாக்கு கரைசலுக்கு